ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது எக்கனாமிக்ஸில் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஐபிஆர்டியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. வேர்ல்டு பேங்கோடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அது வேர்ல்டு பேங்க்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வேர்ல்டு பேங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு பேங்கோட லெண்டிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஐபிஆர்டியோட லெண்டிங் ப்ரொசீஜர், அதாவது கடன் வழங்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் லெண்டிங் ப்ரொசீஜர்ஸ். த பேங்க் அட்வான்ஸ்டு லோன்ஸ் டு மெம்பர்ஸ் இன் 3 ways. அதாவது 3 வழிகளில் என்ன செய்கிறது இந்த வேர்ல்டு பேங்க்கு கடன் வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. லோன்ஸ் அவுட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபண்டு, அதாவது 3 முறைகள் அதாவது என்னென்னா இந்த பேங்க்கினுடைய ரிசர்வ் இருப்பு இருக்கு இல்லையா, இருப்பில் உள்ள அந்த அவங்களுடைய நிதி, அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸினுடைய நிதி ஓன் ஃபண்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டில் இருந்து கடன் வழங்குதல். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் ரிசர்வ் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேங்க்கில், அந்த சொந்த பணம், அந்த அவங்களுடைய சொந்த பணத்திலிருந்தே கடன் வழங்குகிறது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோன்ஸ் அவுட் ஆஃப் பாரோடு கேபிட்டல், அதாவது அவங்க கடன் அந்த கிரெடிட் அந்தங்கிறது அந்த கடன் நிதியிலேருந்து கடன் வழங்குவது. அவங்களுக்குரிய அந்த கடன் நிதின்னு எவ்வளோன்னு இருக்கும் இல்லையா, அவ்வளோ வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒவ்வொரு மெம்பர்ஷிப் கண்ட்ரிக்கு எவ்வளோ கடன் நிதி வழங்கப்படும் இருக்கு இல்லையா, அந்த கடன் நிதியிலேருந்து கடன் வழங்குதல். ஓகேயா. நெக்ஸ்ட் லோன்ஸ் த்ரோ பேங்க்ஸ் கேரண்டி. தேர்டு பார்த்திங்கன்னா கேரண்டினா தெரியும் உங்களுக்கு, ஈட்டுறுதி, அதாவது அந்த ஈட்டுறுதிக்கான கடன் பெற்று தருவது. ஓகேயா. அந்த மாதிரி மூன்று முறைகளில் என்ன செய்யப்படுறது, வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்கிறது. அதனுடைய அந்த கடன் கொடுக்கக்கூடிய நடைமுறைகள் 3 வகைப்படும். ஓகே. அதான் இப்போ நான் சொன்னது. அதனுடைய இதை கண்டினியூஸாக பார்ப்போம். The World Bank has changed its development loan strategy and lays more emphasis on financing schemes which directly influence the well-being of poor message of the member countries, especially the developing countries. The amount of agricultural loans has increased more rapidly than in any other sectors. The bank now also takes interest in the activities of the development of rural areas. அதாவது இந்த வேர்ல்டு பேங்க் என்ன செய்யுதுன்னா அந்த கிரெடிட் கடன் வழங்கும் இது முறைகள் இருக்கு இல்லையா, அதை மாற்றி கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸில் நிறைய அதிக அளவில் ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த பிளானிங் கடன், அதாவது கடன் திட்டங்கள். ஓகே. கடன் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறது. நல்லா கவனிங்க, அந்த வேர்ல்டு பேங்க் இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸில் இருக்கிற இந்த ஏழை மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இந்த கடன் திட்டங்களை அந்த மாதிரி கடன் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வேளாண் துறை இருக்கு இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சர் துறைக்கு அந்த அக்ரிகல்ச்சர் துறையை காட்டிலும் கூடுதல், அந்த வேளாண்மை துறைக்கு மற்ற துறைகளை காட்டிலும் கூடுதலாக கடன் வழங்குகிறது. அது மாதிரி ரூரல் ஏரியாஸ், ஊரக மேம்பாட்டுக்கும் உறுதுணையாக இருக்கும். மேலும் அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு கடன் வழங்குவதில் அதிக கவனம் செலுத்துகிறது வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் அந்த 3 ஆக்டிவிட்டீஸை சொல்லுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அமங் த ரூரல் ஏரியா பீப்புள், அதாவது இந்த ரூரல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதாவது கிராமப்புறத்து மக்கள், அந்த கிராமப்புறத்து மக்களுக்கான கல்வியை அதிகரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதனுடைய வேர்ல்டு பேங்கோடைய இது. ஓகே. அதுக்கான கடன். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட், அதாவது கிராமப்புற மக்களுக்கான அந்த சாலை வசதியை மேம்படுத்தி கொடுத்தல், அது செகண்டு. அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ், அதாவது கிராமங்களுக்கு இந்த மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். இது எல்லாம் இந்த 3 வகையான நடவடிக்கைகளுக்கும் வேர்ல்டு பேங்க் என்ன செய்கிறது, முன்னுரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி, அதாவது வேர்ல்டு பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. த வேர்ல்டு பேங்க் பர்ஃபார்மன் த மேஜர் ரோல் ஆஃப் ப்ரொவைடிங் லோன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் டு மெம்பர் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். த வேர்ல்டு பேங்க் provides long-term loans for various development projects. Article 1 of the agreement states the functions performed by the World Bank as follows. வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அது வேர்ல்டு பேங்க்னாலும் ஐபிஆர்டி பேங்க்னாலும் ஒன்று தான். ஓகேயா. அது மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்து, அதனுடைய எக்கனாமிக்கல் ப்ரொமோஷன்ஸ், மேம்பாடு. ஓகே. பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், பிளானிங், அந்த திட்டங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த பணியை வேர்ல்டு பேங்க் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக லாங் டேர்ம், நீண்டகால கடன்களையும் வழங்குகிறது, லாங் டேர்ம் லோன்ஸும். அடுத்து இந்த வேர்ல்டு பேங்க் இந்த கான்ட்ராக்ட்
ஓகே, அந்த அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த 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 ஆர்டிக்கல், அந்த சரத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்டிக்கல் படி அந்த கீழ்கண்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு பேங்க் பண்ணுகிறது. ஓகே, ஐபிஆர்டி கீழ்கண்ட பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் அப்படின்னா உற்பத்தி இருக்கு இல்லையா, ப்ரொடக்டிவிட்டி, அந்த உற்பத்திக்கு ஊக்கமளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீட்டுக்கான கடன் உதவியை செய்கிறது. ஓகேயா, த வேர்ல்டு பேங்க் பர்ஃபார்ம்ஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அசிஸ்டிங் இன் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டெரிட்டரிஸ் ஆஃப் மெம்பர் நேஷன்ஸ் த்ரூ ஃபெசிலிட்டி of investment for productive purposes. It also encourages the development of productive facilities and resources in less developed countries. அதாவது ப்ரொடக்ஷனுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கடன் உதவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ப்ரொடக்ஷனுக்கு இந்த கடன் இன்வெஸ்ட்மெண்ட் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலம் மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு அதில் உள்ள அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, லேண்ட் எல்லைக்குட்பட்ட அந்த பகுதிகளில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மறுகட்டமைப்பு மற்றும் டெவலப்மெண்ட்டு, மேம்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய பணியை இந்த வேர்ல்டு பேங்க் செய்கிறது, ஐபிஆர்டி செய்கிறது. ஓகே, அதாவது பின்தங்கிய நாடுகள் இருக்கு இல்லையா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அவங்களுடைய உற்பத்தி மற்றும் அதனுடைய உற்பத்தியுடைய ப்ரொடக்ஷன் க்ரோத்துக்கு, ஓகே, உற்பத்தி வளர்ச்சிக்கான அந்த பிளானிங் திட்டங்களுக்கும் அது ஐபிஆர்டி உதவுகிறது. வேர்ல்டு பேங்க் என்ன செய்கின்றது, உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேலன்ஸ்டு க்ரோத், அதாவது சரிவிகித வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி என்பது ஈக்குவலாக இருக்கணும், அதாவது எல்லா நாட்டிலையும், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான வளர்ச்சி என்பது சரிவிகிதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்பாட்டில் ஒன்று. அதாவது ப்ரமோட்டிங் த லாங் range balanced growth of trade at the international level and maintaining equilibrium in balance of payments of member nations by encouraging international investment. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, கடன் மூலதனம், அதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸுக்குரிய அனைத்து விதமான அந்த சரிவிகிதமான, அது சமமான ஒரு வளர்ச்சி, அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு சமமான வளர்ச்சி, நீண்டகாலமான வளர்ச்சியாகவும், அதாவது லாங் டேர்ம் நீண்டகால வளர்ச்சி அடைவதற்கும் அது உதவுகிறது. எது, இந்த ஐபிஆர்டி உதவுகிறது. வேர்ல்டு பேங்க் என்ன செய்கிறது, உதவுவது அதனுடைய பணியாக சொல்லப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் என்ன செய்யணும்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் சமநிலை, ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸை அடைகிறது. டிஸ்ஈக்குலிபிரியம் கிடையாது, சமநிலை அற்றதில்ல, சமமான நிலை, அதாவது ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸை அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸை அடைவதற்கான வழியை எது செய்கிறது, இந்த வேர்ல்டு பேங்க் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்டு கேரண்டீஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேரண்டீஸ் அப்படின்னா லோன்ஸ்னால கடன் மற்றும் அந்த கேரண்டி, ஈட்டுறுதி, அதாவது கடன் அண்டு கேரண்டி வழங்குதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அரேஞ்சிங் த லோன்ஸ் ஆர் ப்ரொவைடிங் கேரண்டீஸ் அண்ட் லோன்ஸ் பை வேரியஸ் அதர் சேனல்ஸ் ஸோ அஸ் டு எக்ஸிக்யூட் தி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது முக்கியமான பிளானிங் திட்டங்களுக்கு கடன் வழங்குவது மற்றும் மற்ற பிற வழிகள்லையும் எதுக்கும் கடன் வழங்குவது போன்றவை செய்கிறது. அதாவது கேரண்டி, ஈட்டுறுதி வழங்குவது ஆகிய அந்த அனைத்து விதமான பணிகளையும் எது செய்கிறது, இந்த ஐபிஆர்டி செய்கிறது, வேர்ல்டு பேங்க் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ரொமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்க தனியார் முதலீட்டிற்கு ஊக்கமளித்தல். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற தனியார் முதலீடு இருக்கு இல்லையா, அதற்கு என்கரேஜ் பண்ணுறது. ஓகேயா, அதான் அது த ப்ரொமோஷன் ஆஃப் ப்ரொவைடு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் கேரண்டீஸ் ஆன் லோன்ஸ் அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் made by private investors. The bank supplements private investment by providing finance for productive purpose out of its own resources from borrowed funds. ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடியது இந்த ஐபிஆர்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த தனியார் ப்ரைவேட்டாஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் மூலம் வேர்ல்டு பேங்க் என்ன செய்யுது, மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸுக்கு கடன் வழங்கி அதை கேரண்டி மூலம் வழங்குதல், மேலும் அந்த பணி செய்து வெளிநாட்டு மூலதனத்திற்கு ஊக்கமளிக்கிறது. அந்த பணியை செய்ய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறது, என்கரேஜ் பண்ணுறது. மேலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அந்த ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்று சேர்ந்து அவங்களுடைய சொந்த
அதாவது ஃபைனான்ஸில் அவங்க சொந்த ஃபைனான்ஸ் மூலமாக மட்டுமே கடன் வழங்காமல் அந்த கிரெடிட் ஃபைனான்ஸில் இருந்து அவங்களுக்கு கடன் வழங்க முடிகிறது, ஐபிஆர்டி வழங்குகிறது அவங்களுக்கு. ஓகேயா, இதுதான் வந்து ப்ரமோஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடது ஐபிஆர்டியோட ஃபங்க்ஷன் அது. ஓகேயா, பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சர்வீசஸ்னால் இந்த தொழில்நுட்ப சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த வேர்ல்டு பேங்க் ஃபெசிலிட்டேட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீசஸ் டு தி மெம்பர் கண்ட்ரீஸ் த்ரூ த ஸ்டாஃப், காலேஜஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது இந்த வேர்ல்டு பேங்க் என்ன செய்யுதுன்னா, இந்த வாஷிங்டனில் வாஷிங்டனில் அமைந்துள்ள இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள, ஒர்க்கர்ஸ்க்கு, அப்புறம் அந்த காலேஜ் ஸ்டாஃபுக்கு, காலேஜஸ் அண்டு அதில் எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸான இந்த நல்ல டேலண்டான நிபுணர்களை கொண்டு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப ஆலோசனைகள், ஓகே, தொழில்நுட்ப ஆலோசனைகளை கொடுத்து அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய எது உதவுகிறது, இந்த ஐபிஆர்டி உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அது அதனுடைய பணியாக செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேயா, அதாவது வந்து அது வேர்ல்டு பேங்கினுடைய சாதனைகள். த வேர்ல்டு பேங்க் செட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் அச்சீவிங் இட்ஸ் பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் of reconstructions and development of war-ravaged nations. It helped greatly in the reconstructions of Europe after the World War II. It has been providing the developed and developing countries the same treatment in process of growth. இந்த வேர்ல்டு பேங்க் என்ன செய்யுதுன்னா, அதனுடைய முதன்மையான அந்த குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரில் பாதிக்கப்பட்ட இருக்காங்களே, அந்த வாரில் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மறுகட்டமைப்பு மற்றும் அதனுடைய டெவலப்மெண்ட்டை அதை அந்த நாடுகளை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் அதில் டெவலப் அடைய வைக்கிறதையும் வெற்றி பெற்றுள்ளதாக அது கூறப்படுகிறது. ஓகே, மேலும் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிலேருந்து மீண்டு எழுந்து வேர்ல்டு வங்கியில் பெரிய அளவில் அதெல்லாம் மீண்டு எழுவதற்கு வேர்ல்டு வங்கி பெரிய அளவில் பங்காற்றியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வளரும் நாடு இவங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித டிஃபரன்ஷியேஷனும் பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கடன் உதவியெல்லாம் இந்த வேர்ல்டு பேங்க் வழங்கியது. ஓகே, அதனால தான் இந்த சீக்கிரத்தில் இந்த வேர்ல்டு வாரில் இருந்து எல்லா கண்ட்ரீஸும் மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் எல்லாமே வெளியே வந்தது. ஓகேயா, வெளிவந்து அவங்களுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டெவலப்மெண்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது. ஓகேயா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, இட் இஸ் noted that the bank's membership has increased from the initial number of 30 countries to 68 countries in 1960 and to 151 countries in 1988. The IBRD has 189 மெம்பர் கண்ட்ரீஸ். அதாவது வந்து இந்த வேர்ல்டு பேங்க் என்ன சொன்னால் அதனுடைய மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கையை அதிக அளவில் உயர்ந்து கொண்டே வந்தது. அதனுடைய சாதனைக்குரிய ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, மேலும் அது துவங்கிய ஆண்டிலேருந்து 30 இருந்து துவங்குறப்போ 30 கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸாக இருந்துச்சு. அதுலேருந்து 1960 68 கண்ட்ரீஸாக அதிகரிச்சிச்சு மெம்பர்ஷிப் கண்ட்ரி. 1981 பார்த்திங்கன்னா 151 கண்ட்ரீஸ்களாக அதிகரித்து இப்போ பார்த்திங்கன்னா 189 கண்ட்ரீஸ் வந்து இந்த ஐபிஆர்டியில் என்னவா இருக்குது, உறுப்பினர்களாக உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இல்லையா. ஃபஸ்ட்டில் வந்து 30 கண்ட்ரீஸில் ஆரம்பித்து இன்றைக்கி 180 கண்ட்ரீஸ் வந்து வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர்ஷிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, த பேங்க் கிராண்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் for reconstructions and development purposes to the member countries. The actual term of loan depends upon the estimated useful life of the equipment of plant financed. அதாவது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானிங் இருக்குல்லையா, அந்த திட்டத்தில் வந்து திட்டத்திற்கு ஏற்ப அந்த பிளானிங்கான திட்டங்களுக்கான தேவைகளுக்கு ஏற்ப 15 or 20 இயர்ஸ்களுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் கடன் வழங்குகிறது. பார்த்திங்கன்னா இந்த கடனின் கால அளவு லாங் டேர்ம் லோனாக வழங்குது. ஓகே, தொழில் அல்லது அந்த மற்ற இண்டஸ்ட்ரியல் தளவாடங்கள் இதற்கெல்லாம் பயன்பாட்டை பொறுத்து அதனுடைய லோனுடைய அமௌண்ட் வந்து லாங் டேர்ம் லோனாக வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.